Dear students, 10th standard maths chapter 7 exercise 7.3 6th questionக்கான சொல்யூஷன் எப்படின்றத பார்க்கலாம். Let's welcome to Maximum KMA channel. இந்த கொடுத்திருக்க ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா cubical block of side 7 centimeters. ஸோ ஒரு கியூபாய்டில் எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சைட் வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்ஸுமே நமக்கு ஈக்குவல் தான். இதிலேருந்து நம்ம வந்து கியூபாய்டில் நமக்கு என்னென்ன டேட்டா வேணும்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே வேணுங்களா? இந்த இடத்துல மூணுமே எல்லாமே என்ன, இந்த லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே 7 சென்டிமீட்டர்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் 7 சென்டிமீட்டர்ஸ் தான் நம்ம உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அடுத்ததான் இஸ் சர்மவுண்டட் இந்த கியூபிக்கல் பிளாக் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியர் வச்சுருக்காங்க. பை ஹெமிஸ்பியர்னு சொல்லியிருக்காங்களா. ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். அப்படி இருக்கப்போ இந்த சாலிடுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிங்கன்றாங்க. நார்மலாக இந்த கியூபுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குன்னா இந்த ஃப்ரண்ட்டு, பின்னாடி பேக், ரைட்டு, லெஃப்ட்டு, மேலே, கீழே, பாட்டம், டாப், இது எல்லாத்தையும் சேர்த்துனா மொத்தம் 6 சைட்ஸ் இருக்கும். இப்போ அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்னது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். இந்த சாலிடுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்கன்றாங்க. இப்போ இந்த கியூப் இருக்குது, கியூபுக்கான சர்ஃபேஸ் ஏரியா. கியூபுக்கு மேலே என்ன இருக்குது, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. அப்போ அந்த ஹெமிஸ்பியருக்கும் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் இந்த மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து ஒரு ஸ்கொயர், ஓகேங்களா? அந்த ஸ்கொயருக்கு மேலே தான் இந்த கப்பு இருக்குது. இப்போ இந்த கப்பு இருக்க ஏரியா இது என்ன இருக்குன்னா இது கவர் பண்ணியிருக்கோம். எது, இந்த ஹெமிஸ்பியர் வந்து இதை கவர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஏரியாவுக்கு உள்ளே நம்ம என்ன பண்ண முடியாது, சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்க முடியாது. சர்ஃபேஸ் ஏரியானா என்னென்னா மேற்பரப்பு என்னன்றது. இந்த மேற்பரப்பு நம்ம பார்க்கும்போது இந்த ஹெமிஸ்பியர் சர்க்கிள் வடிவில் ஒரு பார்ட்டை இந்த இடத்துல பிடிச்சிட்ருக்கு. அந்த சர்ஃபேஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணணும், இந்த கியூபாய்டோடைய சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். கியூபாய்டுக்கு நீங்கள் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா போகக்கூடாது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கியூபாய்டு. சைட் 1 2 3 4 5 6 சைட்ஸ் இருக்குது. கர்வ்டு அப்படின்ற போது இந்த வளைஞ்ச பகுதி மட்டும்தான், கர்வ் ஆகிருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இவங்க என்ன சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிடுக்கு மொத்த சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிங்கன்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டாப்பு, பாட்டம், பேக், ஃப்ரண்ட்டு, ரைட் அண்ட் லெஃப்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை எடுக்கிறோம். இதில் இந்த இடத்துல மேலே வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இந்த ஹெமிஸ்பியர் ரவுண்டாக இந்த இடத்த பிடிச்சிட்ருக்கு. இப்போ இந்த பார்ட் நம்ம மைனஸ் பண்ணணும்ல, ஹெமிஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா, இந்த கியூபாய்டோடைய சர்ஃபேஸ் ஏரியா, இதிலிருந்து இந்த ஹெமிஸ்பியர் வந்து ரவுண்டாக ஒரு பார்ட்டை பிடிச்சிட்ருக்கோம். அது என்னென்னா சர்க்கிளுடைய ஏரியா, அதை தான் பேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியதுக்கு சொல்யூஷன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இது கூட எதை ஆட் பண்ணணும், மேலே ஹெமிஸ்பியர் இருக்குது அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா, அதை வந்து நம்ம சிஎஸ்ஏ, சரிங்களா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் தென் மைனஸ், எதை மைனஸ் பண்ணுறோம், ஹெமிஸ்பியர் இந்த பார்ட் மேலே டாப்பில் என்ன பண்ணுது, இந்த பார்ட்டை பிடிச்சிட்ருக்கு. அப்போ இதுக்கு சர்ஃபேஸ் நம்ம எடுக்க முடியாது. அது என்ன பண்ணுறோம், இதுதான் பேஸ் ஏரியான்னு சொல்கிறோம். பேஸ் ஏரியா ஆஃப், இந்த பேஸ் ஏரியா எப்படி இருக்குது, சர்க்கிளுடைய ஏரியா, ஒரு சர்க்கிளுடைய ஏரியா, இந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், இந்த பார்ட்டை மட்டும் இந்த கப்பு பிடிச்சிட்ருக்கோம். பேஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டுக்கு ஃபார்முலா என்னென்னா 2 into length into breadth plus breadth into height plus length into height, LB BH LHன்னு வரும். ஓகே, ப்ளஸ் போட்டாச்சு. CSE ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு என்ன ஃபார்முலானா 2πr² மைனஸ் இந்த பேஸ் ஏரியான்றது என்ன, சர்க்கிளுடைய ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா πr². நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். 2 into LB plus BH plus LH plus 2πr², 2πr² இருக்குது, இங்கே 1πr², 2πr² 1πr² மைனஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் πr² காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா 2πr² இருக்குங்களா, மைனஸ் 1πr² இருக்கா, ரெண்டுத்துலேயும் πr² காமனாக வெளியில் எடுத்தோம்னா இந்த 2 மைனஸ் இந்த இடத்துல 1 ஆகிடும். 2 minus 1 என்ன, 1, 1ஆல் πr² மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் πr². இப்போ நம்ம இந்த இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன டேட்டா இதில் இருக்குதுன்னு பாருங்கள். ரேடியஸ் அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியணும், ஆர்.
அதே மாதிரி லென்த்து பிரெத் ஹைட்டை நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். இந்த ரேடியஸ்னால் என்ன? இந்த பவுல் இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் பிடிச்சிட்ருக்கு. ஓகே, இது என்ன? இந்த சைடு, இது இந்த சைடு. அப்படி இல்லை நம்ம இப்படி கேல்குலேட் பண்ணாலும் இந்த டயாமீட்டர்ன்றது என்னவாக இருக்கும்? இந்த சைடு இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ சைடு ஆஃப் த கியூபாய்ட் தான். இந்த டயாமீட்டர் அப்படின்றது நமக்கு என்ன? சைடு ஆஃப் த கியூபாய்ட் 7 சென்டிமீட்டர் மொத்த டயாமீட்டரும். ரேடியஸ் நமக்கு வேணும்னா டயாமீட்டர் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 2 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபுல் பார்ட் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த சர்க்கிள் மேலே கவர் ஆகிருக்கும் போது இந்த சைடு வந்து 7. இந்த சைடு இஸ் நத்திங் பட் இதோடைய டயாமீட்டர்லேருந்து ரேடியஸாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 2 இன்ட்டு லென்த்து பிரெத்து ஹைட்டு எல்லாமே 7 தான். 7 இன்ட்டு 7 49 ஆகிடுங்களா? ஒரு 49. பிரெத் இன்ட்டு ஹைட்டு 7 இன்ட்டு 7 49 ப்ளஸ் லென்த் இன்ட்டு ஹைட்டு எல்லையும் ஹெச்சை மல்டிப்ளை பண்ணால் 7 இன்ட்டு 7 49 ப்ளஸ் 22/7 பைக்கு வேல்யூ. ஆர் ஸ்கொயர்ன்றது 7/2, மறுபடியும் ஒரு 7/2. ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ். இந்த 7 கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2, 11 2s are 22. 49 49 49 3 49 இருக்குது. 3 49னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேங்க. 9 3s are 27. 2 3 4s are 12 ப்ளஸ் 2 is 14. 147. இந்த மூணுத்தோட வேல்யூ 147. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 7s are 14. 1 2 4s are 8 plus 1 is 9. 2 1s are 2. 294. 294 plus 11 இருக்குது, 7 இருக்குது மல்டிப்ளிகேஷனில், டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 294 plus 11 7s are 77 டிவைடட் பை 2. 77ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 1s are 2, 2 3s are 6, 1 ஆகிடும். 2 8s are 16, 1 2 5s are 10, 38.5. ஒரு 294 ப்ளஸ் ஒரு 38.5 ஆட் பண்ணணும். 294 38.5. 8 plus 4 12, 1 10, 13, 1 332.5. 332.5 ஃபைண்ட் பண்ண சொன்னது சர்ஃபேஸ் ஏரியா, யூனிட் சிஎம் சென்டிமீட்டர், சர்ஃபேஸ் ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுக்கணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.